வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி புக், சரிங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக வந்து ஆர்ஆர்பி, ஏஎல்பி, அப்புறம் ஆர்பிஎஃப்எஸ்ஐ, அப்புறம் ஜேஇ எக்ஸாமு, அப்புறம் டெக்னீஷியன் எக்ஸாம், இது எல்லா எக்ஸாமும் வந்து இப்போ ரயில்வே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வந்து நிறையா இருக்குது. அடுத்து வந்து வரப்போகிற எக்ஸாம், மேஜர் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து என்சிஆர்டி புக் படிக்கணுமா இல்லை ஸ்டேட் போர்டு புக் படிக்கணுமா அப்படின்ற குழப்பம் வந்து நமக்குள்ளே நிறைய பேத்துக்கு இருக்குது, சரிங்களா? அந்த குழப்பத்தை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து என்சிஆர்டி புக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணுமா இல்லை ஸ்டேட் போர்டு புக்கு நம்மகிட்ட இருக்க அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு புக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் நடந்த சயின்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸில் சில கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? அந்த கொஷின் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்களே ஒரு சஜஷனுக்கு வரலாம். எஸ்சிஆர்டி அதாவது ஸ்டேட் போர்டு புக் வந்து எவ்வளோ தூரம் வந்து பெட்டர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது என்சிஆர்டி வந்து முழுக்க வந்து இருக்கிற ட்ராபேக் என்னென்னா, அதில் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எந்த ரீஜனல் லாங்குவேஜில் வந்து என்சிஆர்டி புக்கு இருக்கவே இருக்காது, சரிங்களா? அதுதான் பெரிய ட்ராபேக். ஸோ என்சிஆர்டி வந்து இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் என்சிஆர்டி படிக்கிறது. ஸோ அவங்க வந்து ஸ்டேட் போர்டு புக்கு படித்தாலுமே போதுமானது அப்படின்றதுக்கான அத்தாட்சி தான் இங்கே வந்து காட்ட போகிறேன், சரிங்களா? சாட்சியாக ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம், சரிங்களா? இது வந்து ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் 17/12/2024 நடந்த ஷிஃப்ட் 3க்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா 10th புக்கிலேருந்து இந்த கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? என்ன கொஸ்டின் பாருங்கள். அக்வஸ் சொல்யூஷன், அதாவது ஒரு நீர் கரைசல் பொட்டாசியம் அயோடைடு வந்து லெட் நைட்ரோட வந்து வினைபுரிந்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் என்னன்னா லெட் அயோடைடு தான் ஆன்சர். லெட் அயோடைடு வந்து ஒரு வீழ்படிவு, சரிங்களா? ப்ரெசிபிடேட்டிவ். அதாவது பொட்டாசியம் அயோடைடு வந்து லெட் நைட்ரோட வினைபுரிந்தால் என்ன விளைபொருள் கிடைக்குன்றதான் கொஷின். லெட் அயோடைடு தான் ஆன்சர். இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக 10th புக்கில் இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் நல்லா கவனிங்க. எடுத்துக்காட்டாக பொட்டாசியம், அதாவது ஒரு வீழ்பிடிவாக்கல் வினைகள்ன்ற ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கில் இரு சேர்மங்களின் நீர் கரைசலில் கலக்கும் பொழுது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளும் நீரில் கரையும் விளைபொருளும் தோன்றினால் அவ்வினை வீழ்பிடிவாக்கல் வினை எனப்படும், சரிங்களா? எடுத்துக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொட்டாசியம் அயோடைடு மற்றும் லெட் நைட்ரேட்டின் தெளிவான நீர் கரைசலில் கலக்கும் பொழுது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுகிறது. அதாவது இங்கே பொட்டாசியம் இந்த இருக்குது, பொட்டாசியம் நைட்ரேட், அப்புறம் பொட்டாசியம் அயோடைடு, அப்புறம் லெட் நைட்ரேட், சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய அந்த வினை பொட்டாசியமும் லெட் உலோகமும் ஒன்றை இடப்பெயர்ச்சி செய்து கொண்டு மஞ்சள் நிற, இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருந்தா என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா, சரிங்களா? மஞ்சள் நிற லெட் அயோடைடு சேர்மத்தை உருவாக்கினது. இது எங்கே இருக்குது? 10th சயின்ஸ் புக்கு, 10th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்குது, டிஎன் ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்குது, சரிங்களா? டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்கான், சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். என்ன கிடைக்குது? மஞ்சள் நிற லெட் அயோடைடு. இங்கே பாருங்கள், பொட்டாசியம் அயோடைடும் லெட் நைட்ரேட்டும் சேர்ந்து என்ன கிடைக்குது? லெட் அயோடைடு. டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்டிருக்கான், சரிங்களா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தேர் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன்ஸ் பிட்வீன் த ரியாக்டன். அதாவது வினைப்பட பொருட்களுக்கு இடையில் வந்து அயனிகள் வந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய வினைக்கு என்ன பெயர் கேட்டிருக்காங்க? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்றதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், அது இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, 2 சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றின் அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை எனப்படுகிறது. இது 10th புக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் உள்ள ஆன்சர். அதே தான் சேம் அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னைக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 26/11/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின். ஸோ டேரெக்டாக 10th புக்லேயே வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்துருக்கு, சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை ஒன்றா காட்டுறேன். இப்போ உதாரணமாக இங்கே வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் வந்து எது வந்து சஸ்பென்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சஸ்பென்ஷன்னா தொங்கல்கள்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? தொங்கல்களுடைய பண்புகளில் எது கிடையாதுன்னு சொல்லி கேட்குறான். ஆப்ஷன் என்ன? த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் ஸ்கேட்டர் பீம் லைட் பாசிங் த்ரூ இட். அதாவது அதன் வழியே பாயக்கூடிய ஒளிக்கற்றை வந்து சிதறடிக்கும்னு சொல்லி சொல்கிறான், அது கரெக்டு. அடுத்து இது வந்து ஒரு பலபடித்தான கலவை, கரெக்டு. அது வந்து ஒரு நிலையற்றது, இயற்கையில் நிலையற்ற ஒன்று, அன்ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கும் சஸ்பென்ஷன். கரெக்டான ஆன்சர், அதாவது எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா, த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் கேனாட் பி சீன் பை நேக்ட் ஐ. சஸ்பென்ஷனை வந்து
வெறுங்கண்களால், அதாவது தொங்கல் கரைசல்கள் வந்து வெறுங்கண்களால் பார்க்க முடியாது சொல்லியிருக்கான். பட் இது தப்பு. தொங்கல் கரைசல் வந்து பார்க்க முடியும். சரியா, கேன் பி சீன். சரிங்களா, இங்கே பாருங்கள், தொங்கல்களை பற்றி அப்படியே கொஸ்டின் இருக்கு பாருங்கள். தொங்கல்களின் உருவளவு, வடிகட்டி பிரித்தல், துகள்களோட படிவம், தோற்றம், ஒளி உட்புகாது, ஒளியை சிதறடித்தல், ஒளி உட்புகாது. சரிங்களா, அடுத்து துகள்கள் விரைவுதல், இந்த மாதிரி தன்மை பலபடித்தானவை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூழ்ம கரைசல் இருக்கு இல்லையா, கூழ்ம கரைசலுடைய துகள்களுடைய உருவளவுன்றது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. 1லேருந்து 10 நானோமீட்டர். சரிங்களா, இது அப்படியே டேரெக்டாகவே கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது எப்போ நடந்தது? ஏஎல்பி எக்ஸாம் 26 நவம்பர் ஷிஃப்ட் 1 கொஸ்டின். சரிங்களா, பாருங்கள், டேரெக்டாகவே வந்து 10th போர்டு எந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 9th புக்கில் இருக்குது. 9th புக்கில் ஒரே ஒரு டேபிள், இதே மாதிரி இன்னொரு டேபிள் இருக்குது. அந்த இன்னொரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே வந்து கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு டேபிள்லேருந்து. சரிங்களா, அடுத்ததாக இங்கே பாருங்கள், நியூரான், which part of the neuron is responsible for acquiring information? நியூரானின் எந்த பகுதி வந்து தகவல்களை பெரும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் என்னன்னா டென்ட்ரிக் டிப்ன்றதான் கரெக்டு. டென்ட்ரைடுகள்ன்றதான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், இது சேம் 10th புக்கு நியூரான்கள் அமைப்பில், ஒரே ஒரு நிமிஷம், சேம் 10th புக்கு. சரிங்களா, 10th சயின்ஸ் புக்கு. இதில் எங்கே இருக்கா பாருங்கள், டென்ட்ரைடுகள் செல் உடலத்தின் வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகள் காணப்படுகின்றன. இவை நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துகின்றன. சரிங்களா, பிற நரம்பு செல்களில் இருந்து பெறப்படும் சமிச்சைகளை, பிற நரம்பு செல்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எங்கே பெறுறாங்க? டென்ட்ரைடுகள் தான் பெறுறாங்க. அதை தான் வந்து இங்கே கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. டைரெக்டாக வந்து 10th புக்கிலே இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அண்ட் ஆண்ட் பைட். சரிங்களா, ஒரு வந்து எறும்பு கடி வந்து ஒரு அமில கரைசல் தான். சரிங்களா, அந்த எறும்பு கடித்தலில் வந்து எறும்பில் வந்து எந்த அமிலம் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்மிக் ஆசிட் வந்து ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குன்னா 8th புக்கில் இருக்குது. ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா, எங்கே டேரெக்டாக பாருங்கள், 8th புக்கில், இது சரியாக கிளியராக தெரியுமான்னு தெரியல, எறும்பு ஃபார்மிக் ஆசிட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8th புக்கில். சரிங்களா, மாலிக் ஆசிட், ஆப்பிள், டாட்டாரிக், புளி, அசிட்டிக் அமிலம், மினியம். பிக்சர் வந்து தெளிவாக இல்லை, மன்னிச்சிருங்க. பட் ஆப்ஷன் எங்கே இருக்கும் பாருங்கள், டேரெக்டாக 8th புக்கிலேருந்து கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் செல்லுலர் பயாலஜி, அதாவது உயிரியலை பொறுத்தவரையில் சூடோஃபிடியான்றது எதை குறிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சூடோஃபிடியான்ற ஸ்டேட் பண்ணது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூடோஃபிடியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெம்பரரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி செல் மெம்பரேன் யூஸ்டு ஃபார் மூமெண்ட். அதாவது இந்த உயிரினுடைய செல் சவ்வு இருக்கு இல்லையா, செல் சவ்வு வந்து அதோட இயக்கத்துக்கும் உணவளித்தலுக்கும் பயன்படக்கூடியதாக வந்து சூடோஃபோடியான்னு சொல்லி இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது எங்கே இருக்குது? ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எங்கே இருக்குது பாருங்கள், 8th சயின்ஸ் புக்கில். சரிங்களா, 8th சயின்ஸ் புக்கில் சூடோஃபோடியா போலிக்கால்களால் இடம்பெயர்கின்றன. சூடோஃபோடியா இடம்பெயர்தலுக்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு சூடோஃபோடியா. அதுக்கு வந்து உதாரணம் என்னென்னா அமீபா. இதே மாதிரி சிலியாக்களால் இடம்பெயர்கின்றன. ஃப்ளாஜிலேட்டா கசையல்களால் இடம்பெயர்க்கக்கூடியது, உதாரணம் யூக்ளினா. இதுதான் யூக்ளினா. இது பாரமிசியம் வந்து சிலியாக்களால் இடம்பெயர்கிறது. அடுத்து பிளாஸ்மோடியம், ஒட்டுண்ணிகள், பிளாஸ்மோடியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து இது எந்த புக்கு? 8th புக்கில் வந்து டேரெக்டாகவே கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து இன்னும் காட்டுறேன், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்ததாக சயின்ஸ் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸும் டேரெக்டாகவே கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. த பவர் ஆஃப் அ பாடி கேன் பி மெஷர்டு பை போத் கிலோவாட் ஆஸ் வெல் அஸ் வாட். சரிங்களா, ஒரு பொருளுடைய திறன் வந்து கிலோவாட் அப்புறம் வாட்டுன்ற அலகுகளால் குறிக்க முடியும். ஒரு கிலோவாட்ன்றது எத்தனை வாட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கிலோவாட்ன்றது 1000 வாட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில். நல்லா கவனிங்க. கிலோவாட் மணி, ஒரு கிலோவாட் மணி என்பதை ஒரு யூனிட் மின்னாற்றல் எனவும் கூறலாம். சரிங்களா, ஒரு கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1000 வாட் மணி. டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா, 10th புக்கில் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நியூமரிக்கல்ஸ்லேயும் இன்னொன்று காட்டுறேன். கன்சிடர் தி பேரலல் காம்பினேஷன் ஆஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm 6 ohm ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் ஒரு பக்க இணைப்பில் இருக்குது. சரிங்களா, பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய
சரிங்களா. 2 மின்தடையினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய தொகுபயன் மின்தடை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் 2.4. இது வந்து டேரெக்டாகவே நம்ம தமிழ்நாடு புக்லேயே வந்து இந்த இதே மாதிரி சேம் கணக்கு வந்து இருக்குது. வேணா பாருங்கள், ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். 1 ஓம் 2 ஓம் 4 ஓம் ஆகிய மின்தடைகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் ஒரு மின் சுற்றில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன. இணையாகனா பேரலல் லைன், சரிங்களா, பேரலல் லைன், சரிங்களா. அப்போ மின்தடையாக்கி வழியே இணைக்கப்பட்டுள்ள 1 ஓம் மின்தடை கொண்ட மின்தடையாக்கி வழியே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் சென்றால் மற்ற இரு மின்தடையாக்கி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பினை காண்க. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சாரி இது கிடையாது, இந்த கணக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே கணக்கு மாற்றி சொல்லிட்டேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் 5 ஓம் 10 ஓம் 20 ஓம் மின்தடையுடைய R1 R2 ஆகிய மின்தடைக்கு இணைக்கப்படலாம். இதுதான் இப்போ பக்க இணைப்பு, சரிங்களா. இதில் என்ன கேட்டிருக்கான், மின் சுற்றில் உள்ள மொத்த மின்தடை ஆகியவை கணக்கிடுங்க, சரிங்களா. ஆப்ஷன் சி. மின் சுற்றில் உள்ள மொத்த மின்தடைக்கு ஃபார்முலா என்ன, பக்க இணைப்பாக இருந்தால், சரிங்களா. பக்க இணைப்பாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுபயன் 1/RP = R1 + 1/R2 + 1/R1 + 1/R3. இதுதான் ஃபார்முலா. அப்படி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 5 ஓம் 10 ஓம் 20 ஓம் இது எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க, வீச்சுமே எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 1/RP. 1/RPயோட மதிப்பு 7/20 அப்படின்னா RPயோட மதிப்பு 20/7 2.857 தான் ஆன்சர், சரிங்களா. அப்படின்னா இந்த கணக்கில் நீங்கள் புட் பண்ணிங்க, இதே ஃபார்முலாவில் நீங்கள் புட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 1/RP, சரிங்களா. தொகுபயன் பக்க இணைப்புன்றனால தொகுபயன் 1/4 1/6 ஈக்குவல் என்ன வரும், மீச்சியமாக 12 வரும். ஸோ இங்கே 3 இங்கே 2 ஈக்குவல் 5/12 வரும். 1/RPயோட மதிப்பு 5/12. அப்போ RPயோட மதிப்பு 12/5 ஈக்குவல் 2.4 ஓம்ன்றதான் ஆன்சர். டேரெக்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்லேயே இருந்திருக்கு. எந்த புக்கு, 10th சயின்ஸ் புக்கு பாருங்கள். அதுக்கடுத்ததாக இது நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸு, சரிங்களா. அதுக்கடுத்து இன்னொரு ஒளியியலில் ஒரு கணக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கான்கேவ் மிரர், சரிங்களா, ஒரு குழியாடியில் ஃபோக்கல் லென்த்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கல் லென்த்தோடைய உருப்பெருக்கம் வந்து 20 சென்டிமீட்டர், சரிங்களா. ஃப்ரம் 20 சென்டிமீட்டர் ஃபார்ம்ஸ் அ ரியல் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிளேஸ் டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர், சரிங்களா. அப்படின்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. உருப்பெருக்கத்தோடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, பொருளினுடைய தொலைவு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பிம்பத்தினுடைய தொலைவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இது பாருங்கள், அதே 10th புக்கில் தான், சாரி 9th புக்கில் இருக்குது. 9th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் சேம் டு சேம். நல்லா கவனிங்க. ஒரு குழியாடியிலேருந்து 16 மீட்டர் தொலைவில் வைக்கப்படும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் ஒன்றின் மெய் பிம்பம் 3 சென்டிமீட்டர் உயரமுள்ளதாக இருந்தால் பிம்பம் உருவாகும் இடத்தை காட்டுக. பிம்பம் உருவாகும் என்ன பாருங்கள். பொருளின் உயரம் h1, பிம்பத்தின் உயரம் h2, உருப்பெருக்கத்தோட ஃபார்முலா m/h2 - h1 = -3, சரிங்களா. -3 2 என்ன கண்டுபிடிக்கலாம். கடைசியில் பிம்பத்தினுடைய மதிப்பு தூரம் வந்து -24 சென்டிமீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அதே ஆன்சர் பாருங்கள், அதே மாதிரி மைனஸ்லேயே வந்திருக்கும். இங்கேயே ஆன்சர் -30, ஏன்னா இது வந்து குழியாடி. ஸோ கணக்கு வந்து டேரெக்டாக வந்து 8th 9th 10th புக்கில் இருந்து மட்டுமே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஸ்டேட் போர்டு புக்கிலேருந்து, சரிங்களா. ஸோ என்சிஆர்டி புக் படிக்கணுன்ற அவசியம் வந்து இல்லவே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் என்னவோ அந்த சோர்ஸை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கடுத்ததாக நல்லா கவனிங்க, இது எப்படி படிக்கணுன்றதை சொல்லிடுறேன். இது வந்து 8th 9th, சரிங்களா. இது 8th இது 9th அப்புறம் 10th உள்ள கொஷின்ஸோட அட்டவணை, சரிங்களா. இதில் வந்து எப்படி படிக்கணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மினிமம் 10 கொஷின்ஸ் வந்து ரயில்வேல கேட்கலாம். இதில் 3 சப்ஜெக்ட்டுமே, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, இது 3 சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச 10 கொஸ்டின் கிட்ட கேட்குறான், சரிங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆவரேஜாக வந்து 7லேருந்து 8 கொஸ்டின் வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பாருங்கள், இது அளவீட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது. அளவீட்டில் இங்கேயே இருக்குது, 8ஆப்லேயே இருக்குது. இது 8th புக்கு, இது வந்து 9th புக்கு. அளவீட்டு 8லேயே இருக்குது, 9லேயே இருக்குது. ஸோ இந்த 2 பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மார்க் எடுக்க முடியும், சரிங்களா. அதே மாதிரி ஒளியியல் பாருங்கள், 8th இருக்குது, 9th இருக்குது, அதே மாதிரி 10th இருக்குது, சரிங்களா. அப்போது 3 பாடம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் கட்டாயம் வந்து ஒரு மார்க் கன்ஃபார்மாக எடுக்க முடியும். இந்த மாதிரி டாப்பிக்காக படிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அணு அமைப்பு, சரிங்களா. தனிமங்களை இங்கே அணு அமைப்பு இருக்கா, அதே மாதிரி 10th புக்கில் இருக்குது. ஸோ 3 பாடம் படிச்சிங்கன்னா இன்னொரு மார்க்.
அந்த மாதிரி அமிலங்கள் காரங்கள், இங்கேயும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள். சரிங்களா? இந்த மாதிரி டாப்பிக்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கட்டாயம் உங்களால் வந்து 10க்கு 7லேருந்து 8 மார்க் வந்து கன்ஃபார்மாக எடுக்க முடியும். ஸோ வந்து என்சிஆர்டி புக் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டேட் போர்டு புக் இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸ்டேட் போர்டு புக் இருந்தாலே போதுமானது. அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்சிஆர்டி புக்கும் படிச்சிருக்கேன், ஸ்டேட் போர்டு புக்கும் படிச்சிருக்கேன். சரிங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்சிஆர்டி புக் வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்து முடித்த உடனேவும் சரிங்களா, என்சிஆர்டி புக்கு முழுக்க வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து ஸ்டேட் போர்டு புக்கு படிக்கும் போதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்சிஆர்டியில் என்னெல்லாம் படிச்சிருந்தேனோ அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு, அப்படியே ஸ்டேட் போர்டு புக்கில் இருந்துச்சு. நாட் ஓன்லி நான் வந்து சயின்ஸை மட்டும் சொல்லலை, சோசியல் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்கடுத்து ஜியோகிராஃபி, இது எல்லாமே வந்து பாலிட்டி, இது எல்லாமே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அது அப்படியே 10th நம்மளுடைய புக்லேயே இருந்துச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது 8th 9th 10th சயின்ஸ் புக் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே சோசியல் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸு ஜியோகிராஃபிக்கு வந்து வேறு வழியே கிடையாது. 6th to 10th புக்கு, அப்புறம் சில சமயம் 12th வந்து ஹிஸ்ட்ரி புக் மட்டும் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுலேருந்தே வந்து டேரெக்டாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரும். சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக்கும் ஸ்டேட் போர்டு புக்கும் ஒரே மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90% இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? 90% இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாமே. நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, என்சிஆர்டி புக் படித்தா தான் வந்து நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கும் ஒரு 10% வித்தியாசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 90% கவர் பண்ணிட்டீங்களா, அந்த கேள்வி கேளுங்க. 90% கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10% வந்து உங்களோட அனுபவத்திலே வந்து இந்த 10% வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து ஸ்டேட் போர்டு புக்கை வந்து நல்லா படிங்க. அதுலேருந்து தான் கொஷின்ஸே நிறையா வந்து டேரெக்டாக வருது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடய நான் காட்டிட்டேன். சரிங்களா? தேங்க்யூ.